எப்படி தான் நம்ம கம்மியாக அரிசி போட்டு வடித்தாலுமே தினமும் ஒரு கைப்பிடி சாதமாவது மிச்சமாயிருங்க. அதை நம்ம வேஸ்ட்டாக கீழே தான் போடுவோம். இனிமேல் அந்த மாதிரி போடாதீங்க. இந்த மாதிரி சூப்பரான பக்கோடா வந்து செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாதத்தை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இதெல்லாம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் மூணுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கை வச்சு பிசையணுங்க. தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக வந்து தெளித்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு சாதத்திலே வந்து தண்ணி ஈரப்பதம் இருக்கும். உப்பு வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. ஏன்னா சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருந்தா பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பக்கோடா பதத்துக்கு நமக்கு வந்துடுங்க. இப்போ வந்து சூடான ஆயிலில் இப்போ பக்கோடா வந்து எப்படி போட்டு பொரிச்சு எடுப்போமோ அதே போல் இந்த மாதிரி கிள்ளி விட்டு போடுங்க. நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னா நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரைஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் டைமில் டீ காஃபியோட சர்வ் பண்ணிங்க. ரொம்பவே சூப்பராக எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இனிமேல் கொஞ்சம் சாதம் கூட உங்கள் வீட்டில் மிச்சப்படாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.